இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த பாடுமரண காலங்களிலும் கூட சுத்திகரிப்பின் நாட்கள், இந்த நாட்கள் வசந்த காலங்கள், பழையன ஒளிதலும் புதியன புகுதலுமான காலங்கள். இந்த காலங்கள்ல கர்த்தர் நம்மிடத்துல ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்க்கிறார். அது என்ன சுத்திகரிப்பு? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தம் செத்த கிரியைகள் அற நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நம்மை சொல்லுகிறது. இது என்னென்ன செத்த கிரியைகள்? செத்த கிரியைகள் என்று சொன்னால் பலனற்ற கிரியைகள், பிரயோஜனமற்ற கிரியைகள், தேவையற்ற கிரியை, நாம் செய்தும் பிரயோஜனமற்ற கிரியைகள், நாம் செய்தும் அதனால எந்த விதமான பலனும் இல்லாத கிரியைகள். இப்ப இந்த கிரியைகள் எல்லாம் நீங்கப்பட வேண்டும். இந்த கிரியைகள் எல்லாம் நீங்குவதற்கு ஒரே வழி, அது ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த செத்த கிரியைகளும் நம்மிடத்துல நீக்கப்படுவதற்கு அவர் நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுவதற்காகவே இந்த வசனத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இது என்ன செத்த கிரியைகள் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது, இன்றைக்கு நாம் பார்த்ததான கிரியை விசுவாசம் இல்லாத கிரியை. விசுவாசம் இல்லாத கிரியை. யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான நல்ல ஒரு வசனம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இது என்ன? விசுவாசம் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆனால் அந்த விசுவாசத்தை வைத்து நான் கிரியை நடப்பிக்காமல் இருக்கிறேன், வெறும் விசுவாசத்தை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது செத்ததா இருக்கிறது. ஆனால் அதற்கு சற்று மாறாக விசுவாசம் இல்லாத கிரியை, அதுவும் செத்ததாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் எந்தெந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்படுகிறதான ஆபிரகாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன் என்று சொன்னால் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம் முழுவதிலே நாம் வாசித்தோமானால் 19வது வசனத்துல அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசம் அது கிரியை உள்ள விசுவாசம் அல்ல. அந்த கிரியையில விசுவாசம் இருந்தது. அவர் விசுவாசத்தினால் கிரியை நடப்பிக்கவில்லை. அவர் கிரியையினால் அவருடைய கிரியை விசுவாசத்தினால் நிறைந்திருந்ததை கூட நாம் பார்க்கிறோம். ஏன்? அவருடைய உடல் அதற்கு ஏதுவானது அல்ல. சாராளுடைய உடல் அதற்கு ஏதுவானது அல்ல. கிட்டத்தட்ட 100 வயது 90 வயது மிக்கவர்களால் எப்படி குழந்தை பாக்கியம் பெற முடியும்? ஆனால் அது எல்லாமே இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதற்காக அவர் அதை விசுவாசித்தார். அதன் பார்க்கிறோம். செத்ததா இருந்தும் அவன் அவிசுவாசமாய் ஒரு நிமிடம் கூட சந்தேகப்படாமல் என்று சொன்னால் அவன் அதை குறித்து சந்தேகப்பட்டு பேசவில்லை. பாருங்கள், கிரியை எப்படிப்பட்டதான விசுவாசம்? விசுவாசம் இல்லாத கிரியை அவனிடத்துல காணப்படவில்லை. விசுவாசத்தோட பேச்சு, விசுவாசமான பேச்சு அவரிடத்துல காணப்பட்டது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற என்று முழு நிச்சயமாய் நம்பினான். முதலாவது, அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இரண்டாவது, அதை குறித்ததான சந்தேகம் அவருக்கு இல்லவே இல்லை. முழு நிச்சயமாய் அவர் நம்பினதை கூட நாம் பார்க்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி, எப்படி விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறார். என்ன விசுவாசம்? கர்த்தர் தருவார் என்ற விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறார். இது விசுவாசத்தினால் வருகிறதான கிரியை. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் அவர் செய்தது நிமித்தமாக அவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவருடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது,
அவர் மூலமாய் சந்ததி உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் தேவனை மகிமைப்படுத்தினதை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆலயத்திற்கு போய் ஆண்டவருடைய நாமத்தை எவ்வளவு உயர்த்தினாலும் ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனம் நமக்கு இருக்குது. அந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏன் அனுமதித்திருக்கிறார்? நம்மிடத்திலே ஆண்டவருடைய மகிமை விளங்க வேண்டும் என்று சொல்லி அனுமதித்திருக்கிறார். ஆனால் நாம் அதை விசுவசிக்காமல், கர்த்தர் இதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவார் என்பதை நம்பாமல், என்பதை விசுவாசிக்காமல் ஆமென் ஆண்டவரே என்று சொல்லி நாம் போய் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார். இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்துல இது எங்க என்னை விட்டு நீங்க போகுது, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது விசுவாசம் இல்லாத கிரியா இருக்கிறது. அந்த ஆராதனையில ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுப்பாவை விசுவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளம் இருக்குது, என் பேரு கிறிஸ்தவ பேர், நான் ஞானஸ்நானம்லாம் பெற்றிருக்கிறேன். ஆனா மற்றவர்களிடத்துல போய் நான் அவிசுவாசமாய் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன் இப்படியெல்லாம் நடக்க போகுது? ஒரு அவர்களுக்கும் உனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ இதெல்லாம் செய்யாத என்று சொல்லி அவிசுவாசமாய் நாம் பேசி கொண்டிருப்போமானால் அந்த கிரியை செத்த கிரியா இருக்கிறது. அது விசுவாசம் இல்லாத கிரியை. அவிசுவாசமான பேச்சு அது விசுவாசம் இல்லாத கிரியை. பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இராதபடிக்கு நாம் எடுத்து போட வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினால அவர் செய்ததான எல்லா கிரியைகளும் ரைட் அங்கீகரிக்கப்பட்டது. எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்க்கிறார். கரெக்டா சரியா இருக்கிறது எல்லா கிரியைகளும். அது எல்லாவற்றுக்கும் மேலா விசுவாசம் இருக்கிறது. அப்ப இது கரெக்டான பதிலா இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் முழு மதிப்பெண்களை ஆபிரகாமுக்கு வழங்கி இருக்கிறார். இன்னைக்கு அதே போலதான் நமக்கும் வழங்க வேண்டும். ஆனால் நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம், கிரியைகளை நடப்பிக்கிறோம், ஆனால் விசுவாசம் என்கிற ஒன்று மாத்திரம் நமக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு விசுவாசத்துல குறைவு விடாமல் முழு விசுவாசத்தோடு நாம் செய்தோமானால் நம்முடைய காரியங்களும் ஜெயமாய் மாறும். பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட அது மலையை பேர்க்குமா. இவ்வளவு விசுவாசம் மலையை பேர்க்குமா. அப்ப முழு விசுவாசம் எல்லா காரியங்களையும் செய்யும். இதுல சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பாடுமரண காலத்துல நம்முடைய விசுவாசத்தின் பலப்பரீட்சையாய் நாம் இதை பார்க்க வேண்டும். எல்லா காரியத்தையும் விசுவாசத்தினால செய்யுங்க. உங்களுக்கு ஒரு போராட்டம் வருதா, கடன் பிரச்சனை இருக்கா, பலவீனம் இருக்கா, இல்ல வீட்டுல பிரச்சனையாக இருக்குதா, விசுவாசத்தினால ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தினால அதை செய்யுங்கள். விசுவாசத்தினால் கிரியை நடப்பீங்கள். இல்ல ஆண்டவரே இது எப்ப மாறு, ஆண்டவரே எப்ப மாறு என்று சொல்லலாம். ஆண்டவரே நீ இதை மாற்ற வல்லவர், இது உம்மால் கூடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தினால் கிரியை நடப்பிக்கும் போது அந்த கிரியை அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவரோடு கூட இந்த சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல ஒரு பிசாசை அவர்களால் துரத்த முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரை எங்களால் செய்யக்கூடாமல் போய்விட்டது என்று சொல்லி. ஆண்டவர் அழகா அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு நாள் உங்களோடு கூட இருப்பேன், இதை உங்களால் செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால் இது என் நாமத்தினால நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட நிறைய பரீட்சைகளை நமக்கு வைப்பார். எல்லா காரியத்தையும் நமக்கு அவரே செய்ய மாட்டார். நாம் அவரிடத்துல எதிர்பார்க்கிறோமா, நாம் கிரியை நடப்பிக்கிறோமா, விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்கிறோமா என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் எதிர்பார்ப்பார். அவர்கள் விசுவாசத்துல பலப்பட்டார்கள். பாருங்கள், அவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்களால் செய்யக்கூடாத அற்புதமே இல்லை. நடந்தால் அற்புதம், அவர்கள் துணியில அற்புதம், எல்லா இடத்துலயும் அற்புதம். விசுவாசத்துல பலப்பட்டார்கள், விசுவாசத்தினால் கிரியை நடப்பித்தார்கள். அப்போ இன்னைக்கு விசுவாசம் இல்லாத இந்த செத்த கிரியைகள் நம்ம இடத்துல இருந்து விலக்குவோம். விசுவாசத்தோடு, முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அதற்காகவே தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த செத்த கிரியைகளை அகற்றும்படியார் அவர் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை ஒரு விஷயம் நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்ததாமே நாம் கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை முடிச்சு வைப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பன், இந்த நாளை நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் ஏதாவது கிரியைகளை நாங்கள் செய்திருப்போம், அதனால நாங்கள் பலனை கண்டுகொள்ளவில்லை என்பதை இந்த நாள்ல நாங்கள் உணர்கிறோம் அப்பா. முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு உங்க பேர்ல நாங்கள் முழு விசுவாசத்தை வைத்து கிரியைகளை நடப்பிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வரை அப்பா, கடுகளவு விசுவாசம் மலையை பெருக்கிறது அப்பா. எங்க இடத்துல இருக்கிற இந்த முழு விசுவாசம் எங்களுக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. இவ்வளவு நாள் ஆண்டவர் இந்த செத்த கிரியைகளுக்கு, விசுவாசம் இல்லாத செத்த கிரியைகளுக்கு நாங்கள் உடன்பட்டு இருப்போமான இன்றைக்கு கர்த்தாவை இது எல்லாவற்றையும் எடுத்து போட விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.